அரசாங்கத்துக்கு சொந்தமான ஹோட்டலை விலைக்கு கேட்டு ஷாக் கொடுத்துள்ளார் இயக்குனர் விக்னேஷ் சிவன். இது தொடர்பாக சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் உரையாடல் நடத்தியிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோலிவுட் சினிமாவின் ஸ்டார் ஜோடிகளாக இயக்குனர் விக்னேஷ் சிவன், நயன்தாரா இருந்து வருகிறார்கள். தினமும் இவர்களைப் பற்றி ஏதாவது செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் ட்ரெண்டிங் ஜோடியாக வலம் வருகிறார்கள். இதையடுத்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக புதுச்சேரியில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டு அதிர்ச்சி அடைய செய்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்துக்கு இயக்குனர் விக்னேஷ் சிவன் தனது சொகுசு காரில் வந்துள்ளார். அங்கு சட்டப்பேரவை வளாகத்துக்குள் சென்று புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சரான லட்சுமி நாராயணனை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி கடற்கரை சாலையில் அரசுக்கு சொந்தமான சீகல்ஸ் ஹோட்டலை விலை பேசியுள்ளாராம். இதை கேட்ட அமைச்சர் அதிர்ச்சி அடைந்ததோடு சுதாரித்து அது அரசு சொத்து என கூறியுள்ளார். தொடர்ந்து விக்னேஷ் சிவன் ஒப்பந்த அடிப்படையில் அந்த ஹோட்டலை வாடகைக்கு தருவீர்களா என கேட்டுள்ளார். இதற்கு புதுச்சேரி அரசின் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் சீகல்ஸ் ஹோட்டல் இயங்கி வருகிறது. இங்கு ஏராளமான ஊழியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். எனவே ஒப்பந்த அடிப்படையில் வழங்க முடியாது என அமைச்சர் கூறியதாக தெரிகிறது. பின்னர் புதுச்சேரியில் பல்வேறு கடற்கரை பகுதிகளில் இருக்கும் இடங்கள் தனியார் வசம் உள்ளன. அதில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா என விக்னேஷ் சிவன் தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 2017இல் டெண்டர் கோரப்பட்டு ஏலத்தின் அடிப்படையில் கடற்கரை பகுதிகளில் உள்ள இடங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது எதுவும் செய்ய முடியாது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் பிறகும் அமைச்சரை விடாத விக்னேஷ் சிவன், புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இசை நிகழ்ச்சி நடத்த ஏதாவது இடம் கிடைக்குமா என்று கேட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி துறைமுகம் வளாகத்தில் பொழுதுபோக்கு மையம் ஒன்று கட்டி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு ஒரே நேரத்தில் 4000 பார்வையாளர்கள் அமர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் எனவும், இங்கு நிகழ்ச்சி நடத்த அரசு நிர்ணயித்த கட்டணத்துடன் ஜிஎஸ்டி செலுத்தினால் மட்டும் போதும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் எத்தனை நாள்கள் வேண்டுமானாலும் முன்பதிவு செய்து இசை நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார். இதற்கு விக்னேஷ் சிவன் சம்மதம் தெரிவித்ததுடன் துறைமுக வளாகத்தில் அமைந்திருக்கும் பொழுதுபோக்கு மையத்தையும் பார்வையிட்டுள்ளார். எனவே விரைவில் விக்னேஷ் சிவன், நயன்தாரா தரப்பில் இருந்து புதிய இசை நிகழ்ச்சிக்கான தகவல்கள் ஏதேனும் விரைவில் வெளியாகலாம் என தெரிகிறது. முன்னதாக அமைச்சரிடம் விக்னேஷ் சிவா அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விலை பேசி விவகாரம் பலர் மத்தியில் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. இந்நிலையில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் குறித்து வலைப்பேச்சு பிஸ்மி கடுமையாக விமர்சித்திருக்கும் வீடியோதான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சமீபத்தில் ஒரு நேர்காணலில் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து விமர்சித்திருக்கிறார். அதில் விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரிக்கு போய் அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விலைக்கு கேட்ட விவகாரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுகிறது. விக்னேஷ் சிவன் கிட்ட நயன்தாரா புருஷன் என்கிற அடிப்படையில் நிறைய பணம் இருக்கிறது. அதை பல தொழில்களில் முதலீடு செய்ய வேண்டுமென்று நினைக்கிறார்கள். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏனென்றால் சினிமா கடைசி வரைக்கும் உங்களுக்கு சோறு போடும் என்று சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துல உங்களை சக்கை மாதிரி தூக்கி வெளியே போட்டுவிடும். அது எல்லாருக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். அதனால் உஷாராக முதலிலே பல்வேறு தொழில்களில் முதலீடு பண்ணணும் நினைக்கிறது வரவேற்கிறோம். ஆனால் அரசாங்கத்தின் சொத்தை தான் வாங்க வேண்டுமென்று நினைப்பதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனத்தை நயன்தாராவின் புருஷன் விக்னேஷ் சிவன் செய்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அரசு சொத்தை தனிநபர் விலைக்கு வாங்க முடியாது என்கிற உண்மை யதார்த்தம் கூட புரியாத ஒரு முட்டாளாக விக்னேஷ் சிவன் இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று விமர்சித்திருக்கிறார்.